Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala rasulihi ashrafil anbiya'i wal mursaleen wa khatamun nabiyyin Muhammadur Rasulullahi sallallahu alayhi wa sallam. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்று 5வது நாள் தராவீகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த ரமலானை எல்லா விதமான பரக்காத்துகளையும் ஹைராத்துகளையும் நன்மைகளையும் அடைந்த நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக. நாம் செய்கின்ற தான தர்மங்கள், நோன்புகள், நாம் செய்கின்ற எல்லா விதமான நற்செயல்களையும் அல்லாஹ் நம்மிடமிருந்து அங்கீகரித்தருள் புரிவானாக. வரும் காலம் அவனுக்கு பொருத்தமான முறையில் அமைய வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட அல் குர்ஆனினுடைய வசனங்கள் இன்று சூரத்துன் நிசாவுடைய முழுவதுமான இறை வசனங்கள் ஓதி முடிக்கப்பட்டு விட்டது. 5 ஜுசுக்களை நிறைவு செய்து 6வது ஜுசுக்கிலே கால் ஜுசு நாம் ஓதி முடித்திருக்கின்றோம். சூரத்துன் நிசா முழுவதுமாக முடிந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை சூரத்துல் மாயிதா நமக்கு மத்தியிலே ஓதப்படும். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நிசாவினுடைய அந்த துவக்கமான அந்த இறை வசனங்களில் பல்வேறு விதமான சட்ட திட்டங்களும் நமக்கு மத்தியிலே சில விதமான செயல்முறைகளையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றார். முதல் வசனமே இன்னைக்கு நம்ம ஓதும் போதே அல்லாஹ் தொடக்கத்திலே ஒரு செய்தியை சொன்னார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். ஈமான் கொண்டவர்களே, நீங்க சாப்பிடாதீங்க. என்ன சாப்பிடாதீங்க? எது பொருந்தி கொள்ளப்படாத முறையில் உணவாக இருக்குமோ அதையெல்லாம் நீங்க சாப்பிடாதீங்க. அதே மாதிரி உங்க வர்த்தகத்தில் எது ஆகுமானதாக இல்லையோ அந்த உணவை நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா துவங்கிய சொன்ன அந்த இறை வசனத்தில் இருந்து நாம் இன்று துவங்கினோம். இப்படி தொடர்ந்து பல்வேறு விதமான செய்திகள், அல்லாஹுவை வணங்குங்கள், உறவுகளோடு பேணி நடங்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்ற செய்திகளை எல்லாம் இன்று நாம் செவிமடுத்தோம். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொன்னான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்க விரண்டு ஓடுறீங்களா? நீங்கள் மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்கள். வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் பலமான ஒரு கோட்டையில் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வரும் என்று தவணை முறிந்து விட்டால் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சுட்டி காட்டுகின்ற அந்த இறைவசனங்களை எல்லாம் நாம் கடந்து வந்தோம். இன்றைய நாள் நமக்கு படிப்பினையாக நாம் சிந்திக்க தூண்டிய ஒரு வசனம், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ظுலிம் வ கான அல்லாஹு ஸமீஅன் அலீமா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான இறை வசனம். லா யுஹிப்புல்லாஹ், இது 6வது ஜுசுவினுடைய துவக்கம். அல்லாஹ் சொல்றான், லா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌல். ஒரு மனிதரை பற்றி ஒரு தவறான விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக சொல்வதை அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். இல்லாமல் துலி, ஒருத்தர் அநியாயம் செய்திருக்கின்றார், அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார், அந்த சூழ்நிலையில நீங்க கெட்ட விஷயமா இருந்தாலும் வெளிப்படுத்திக்கலாம். ஆனா இது அல்லாத எந்த சந்தர்ப்பங்களிலேயும் ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமான ஒரு மனிதரினுடைய குறையை நீங்கள் வெளிப்படுத்தவே கூடாது. அதை அல்லாஹ் நேசிப்பதில்லை, அதை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை என்ற இறை வசனத்தை நம்ம பார்த்தோம். அன்புக்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இது ஒரு அற்புதமான ஒரு செய்தியை தாங்கி இருக்கின்றது. இந்த நவீன காலங்களில் நாம் ஒருவரை பற்றி மற்றவரை பற்றி எளிதாக நாம் சொல்லிவிடுகின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த விஷயம் நடக்கும் பொழுது அல்லாஹ் அதை பிரியப்படுவதே இல்லை. அல்லாஹ் சமீஅன், செவி மடுத்து கொண்டே இருக்கின்றான் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று. அலீமன், அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான். அன்புக்குரியதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனம் சுட்டி காட்டுகின்ற செய்தி அதுதான். யாரை நம்ம குறைபடுத்த கூடாது, யாரினுடைய குறைகளையும் நாம் ஆராயக்கூடாது, யாரினுடைய குறைகளையும் நாம் தேடி திருவோமே ஆனால் நம்மினுடைய குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுல உட்கார்ந்திருக்காங்க. மக்கால உட்கார்ந்துக்கிட்டு அந்த கஅபாலயத்தினுடைய அந்த கட்டிடம் பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருக்கும். அது ஒரு ரம்மியமான காட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஅபாவை பார்த்து கொண்டே இருந்தாலே நன்மை. அதாவது 3 விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலே நன்மை கிடைக்கும். ஒன்று கஅபா, அது நம்ம எந்த ஒரு அமலும் செய்ய வேண்டாம், சும்மா கை கட்டி கொஞ்ச நேரம் அந்த கட்டிடத்தை பார்த்தால் நன்மை. அதே போன்று அல் குர்ஆனை திறந்து பார்த்தால் நமக்கு நன்மை. அதே போன்று நம்முடைய பெற்றோர்களை கருணை பார்வையோடு பார்த்தால் அதுவும் நன்மை. இந்த 3 இறைவனிடத்திலே நமக்கு நன்மையை பெற்று தரும். அந்த சமயத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கஅபாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, உன்னுடைய கண்ணியமும் உன்னுடைய மகத்துவம் உயர்ந்தது. உன்னுடைய கஅபாவினுடைய அந்த கட்டிடத்தை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய கண்ணியமும் மகத்துவமும் உயர்ந்தது, அதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உன்னை விட ஒரு முஃமினினுடைய மானம், மரியாதை, கண்ணியம், அந்தஸ்து அதை விட உயர்ந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க. அதை விட உயர்ந்த அந்த மனிதனினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது மற்றொரு முஸ்லிமான முஃமினான சகோதரரின் மீது கடமை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இறைவசனம் நம்மை பார்த்து பேசுகிறது. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், யாரை பற்றியும் குறையான அந்த வார்த்தையை நீங்கள் வெளிவிட்டு விடாதீர்கள், அல்லாஹ் அதை நேசிப்பதே கிடையாது என்ற அந்த இறைவசனத்தை நாம் மனதில் தாங்குவோம். நாம் நம்முடைய குறைகளை அல்லாஹ் மறைக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதே போன்று பிறரின் குறையை நாம் எந்த விதத்திலையும் ஆராயாமல் அவர்களுக்காக துவா செய்வோம். அவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன விஷயங்களை அல்லாஹ் மன்னித்தருள வேண்டும். இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவம் செய்யாத எந்த ஆதமுடைய மகனும் கிடையாது. ஏதாவது ரீதியில் ஏதாவது வகையில் குற்றங்களும் குறைகளும் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அது ஏற்படுகின்றது. அதை இறைவனும் மன்னித்து விடுகிறான், அவனும் கண்டுகொள்ளாமல் ஆகிவிடுகிறான். நாம் மனிதராக நாம் ஏன் அதை சிந்திப்போம்? வல்ல நாயன் எல்லா மக்களையும் மன்னித்தருள் புரிய வேண்டும். எல்லோருடைய குறைகளையும் அல்லாஹ் மறைத்து மன்னித்து அவனிடத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் பெற்றுத்தர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நான் வார்த்தைகளை நிறைவு செய்வேன். ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை கண்ணியமானதாக, உயர்ந்ததாக, நம்முடைய கண்களில் சிறுமையாகவும் மற்றவருடைய கண்களில் அல்லாஹ் உயர்வாக, அல்லாஹ்வுடைய சமூகத்திலேயும் உயர்ந்த மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆகிய அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு வார்த்தைகளை நிறைவு செய்வேன். வாஹல் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.